நியூஸ் தமிழ் 24/7 அதுல ஒரு நியூஸ் பார்த்தேன். துண்டிக்கப்பட்ட தலை உயிரோடு வந்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருந்துச்சு. அந்த நியூஸை பத்தி பார்க்கும்போது ஒரு தலையை துண்டிச்சு அதை ஒரு உடம்புல வச்சு அதுவும் அந்த போட்டு உயிரோட வர்றது ரொம்பவே கேட்கறது ரொம்ப வித்தியாசமா ஒரு மிராக்கிள். இப்படி நடக்குமா, இப்படி நடந்திருக்கா, இது உண்மையா அப்படின்னு தோணுச்சு. சோ அதை பத்தி தேடி படிப்போம் அப்படிங்கிறதுக்காக அதை பத்தி நீங்க தேடினேன். தேடி படிக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க சொன்னது உண்மை. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நீங்க நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றதை நல்லா கேட்கணும். அமெரிக்காவுல இலினாய்ஸ் அப்படிங்கிற ஒரு மாகாணத்துல ஒரு பொண்ணு இருக்கு. 2005 தன்னோட 16 வயசுல மேகன் பீஸ் அப்படிங்கிறது அந்த பொண்ணோட பேரு. அவங்க விளாண்டுகிட்டு இருக்காங்க. விளாண்டுகிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒரு பந்தை தூக்கி போடும்போது அதை பிரிச்சு பிடிக்கும் போது அடிபட்டுருது அவங்களுக்கு. அவங்களுக்கு வலது காலில் தோள்பட்டையில முதுகுல அடிபடுறது. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் நம்மளோட உடம்புல மோசமா போயிட்டே இருக்கு. அவங்களோட உடம்புல மோசமா போயிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து பாக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு 2016 கிட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சு தெரிய வருது அந்த பொண்ணுக்கு HEDS அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மரபணு கோளாறு இருக்குது. இந்த HEDS அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஹைப்பர் மொபைல் எலர்ஸ் டான்லோஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கொலாஜனை உருவாகுறம் தடுக்கும். இந்த கொலாஜன் அப்படின்னா என்னன்னா மூட்டுகளுக்கு இடையே இருக்கிற திசு. இந்த திசுக்களை தடுக்கிறதுனாலதான் இந்த பொண்ணுக்கு உடம்பு நாளுக்கு நாள் பாதிப்படைஞ்சிட்டு போயிட்டு. அதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த பொண்ணோட மண்டையோடு முதுகெலும்பு இது ரெண்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் மோசமடைகிறதுனால என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க அதை ஸ்டெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளேட்டை போட்டு அதை பண்றாங்க. மண்டையை விட்டு ஒரு ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிட்டாங்க. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டெடியா நிற்குது. நாளடைவில் அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை ரிமூவ் பண்றாங்க. அந்த பெண்ணோட முதுகெலும்பும் மண்டையோடும் தனியா போயிடுது. இதனால எப்படின்னா 90% இப்படி ஆணிச்சு அப்படின்னா உயிரோட இருக்க மாட்டாங்க, இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதை உடனே சரிப்படுத்தணும் அப்படிங்கிறத என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு உடனே ஆபரேஷன் பண்றாங்க, அவசர அறுவை சிகிச்சை பண்றாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த பொண்ணோட கழுத்து, மண்டையோடு, இடுப்பு இது எல்லாத்துக்குமே சேர்த்து பிளேட்டு, ஸ்க்ரூ, நட்டு, போல்டு கிட்டுன்னு போட்டு எல்லாத்தையுமே போட்டு டைட் பண்ணி வச்சுறாங்க. நான் புரியுற மாதிரி சொல்றேன். இப்படி பேசுறவங்க தப்பா நினைத்தாங்க. இப்படி பண்ணி வச்சிடறாங்க. இதனால என்ன அப்படின்னா அந்த பொண்ணோட தலையை ஸ்டெடி பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு தலையை திருப்ப முடியாது, அசைக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெடியா தான் நிற்க முடியும். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சில மாதிரி தான். இந்த தலையை இப்படின்னா ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. இந்த மாதிரி அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வச்சுட்டாங்க. இதுதான் உண்மை. ஆனா இந்த நியூஸ் சேனல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா தலையை தனியா எடுத்து அதை உடம்போட மறுபடி வச்சு அந்த பொண்ணுக்கு உயிர் கொடுத்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னதுக்கு ஒரு 2 விஷயம் காரணமா இருக்கும். ஒண்ணு, பார்க்கணும்னு அதிகமா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நியூஸ் பிளஸ் அதிகப்படுத்துறதுக்காக ஒரு காரணமா இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த நியூஸை சரியா படிக்காம அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அதாவது தலையா பார்த்திருக்கிறாங்க, தலைக்கு மாற்றி அச்சுறுத்தல் இது பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி வெளிப்படுத்த வேணாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. மேலும் தன்னோட உடம்புல பாத்தீங்க அப்படின்னா 37 ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. இதுல 22 ஆபரேஷன் கழுத்து நிலையடிக்கிறதுக்கும் தோள்பட்ட முதுகெலும்புக்கும் தான் அதிகமா பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பவுலிங்னு சொல்லப்படுற ஒரு ஸ்பின் அப்படி கொடுத்து விடுவாங்க. ஒரு பெரிய பாலை கொடுத்து விடுவாங்க. அதை படத்தை மரக்கட்டை வச்சிருப்பாங்க. அதுமே எல்லாத்தையும் தட்டி எல்லாத்தையுமே தள்ளி விட்டுரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலிங் கேம் இப்போ விளையாண்டுருக்காங்க. ஸோ இப்போ பெட்டரா ட்ரீட் பண்றாங்க. என்னதான் அறிஞர் வளர்த்திருந்தாலும் கிட்டத்தட்ட இப்போ இந்த காலகட்டத்து வரைய தலைய உடம்போட ஜாயின் பண்ற இதுக்குண்டான மெடிக்கல் இன்னோட வரல. அப்படி வர்றது அவ்வளவு அளவுக்கு சாத்தியமும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளோட மூளை கிட்டத்தட்ட இறந்ததுக்கு அப்புறம் 1 மணி நேரம் தான் உயிரோட இருக்கும். அதுக்குள்ள நம்ம செட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா மூளை இறந்துடும். அது மட்டும் இல்லாம நம்மளோட முதுகெலும்பையும் இணைக்கணும் தலையோட. அது மட்டும் இல்லாம ரத்த நாளங்கள் இது எல்லாத்தையும் இணைக்கிறது, நரம்புகளை இணைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இது அந்த சாத்தியம் இல்லாத
நியூஸை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மை, அந்த நியூஸை எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறோம், அதை எப்படி மக்களுக்கு கொண்டு போறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த நியூஸை பத்தின, அந்த நியூஸ் சேனலை பத்தின நம்பிக்கை மக்கள்கிட்ட வரும். நம்ம எப்படிப்பட்ட நியூஸ் கொடுக்குறோம், அது உண்மையா பொய்யா, நம்ம ஒழுங்கா படிச்சிருக்கிறோமா, நம்ம படிச்சதுதான் ஒழுங்கா கொடுக்குறோமா அப்படிங்கிறது பார்க்கணும். ஒரு நியூஸுக்காக நீங்க ஒண்ணுமே இல்லாதத கூட இருக்கிற மாதிரி நீங்க போடலாம். பட் சொல்றதையாவது தெளிவா புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு மண்டையோடு இருக்குது, அந்த மண்டையோடு முதுகெலும்புல இருந்து நவுந்து போச்சு. அப்படி நவுந்து போன மண்டையோடையும் முதுகெலும்பையும் ஒன்னா சேர்க்க போகுது. இதை நீங்க எப்படின்னா ஒரு ஹெட் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது ஒரு தலைய தனியா எடுத்து மறுபடியும் சேர்க்கிற ரேஞ்சுக்கு நீங்க பில்டப் கொடுத்துருக்கீங்க. இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. சோ நான் இந்த படிச்சேன், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். நான் தெரிஞ்சுக்கிட்ட வந்து உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.